ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரோட்டு கடை கார சட்னி நல்ல மணக்க சுவையா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் இட்லி தோசைலாம் வாங்கி சாப்பிடும்போது அதுக்கு நல்ல ஒரு இணையான கார சட்னி தருவாங்க. அது சாப்பிடும்போது இன்னும் 2 இட்லி பின்ன இறங்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம அதே சுவையில நம்ம வீட்டில் கார சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 10 வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் 10 போல சேர்த்துங்க. இது நல்ல காரமா தான் இருக்கணும். மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 20 போல சின்ன வெங்காயம். அடுத்ததா 4 பல்லு பூண்டு, 2 நல்ல பெரிய பழுத்த தக்காளி பழமா சேர்த்துக்கலாம். இதுல நம்ம தக்காளி பழம் அதிகமா பயன்படுத்துறதுனால புளி நான் சேர்க்க போறது கிடையாது. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு வெல்லம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. இது நல்ல ஒரு நிறம் கொடுக்கும், அதுக்காக தான், காரம் இருக்காது. தேவைப்பட்டா சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியா கொஞ்சமா பெருங்காய பொடி. இப்ப எல்லாமே சேர்த்த பிறகு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க அதனுடைய நிறம் எந்த அளவுக்கு அருமையா பர்ஃபெக்டா வந்திருக்கு. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. மேக்சிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள், கடைசியா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் எல்லாமே ஓரங்கள்ல லைட் அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். அப்பதான் அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப காரமாலாம் இருக்காது, அதாவது குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதுல நம்ம அந்த வெல்லம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால கரெக்டா இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்க நல்ல மணக்க சுவையா ரோட்டோர கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல பஞ்சு போல இருக்கக்கூடிய இட்லி கூட அப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும், அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.